நீதி நியூஸ் தலைப்புச் செய்திகள். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஒப்பந்த செவிலியர்களின் உழைப்பை தமிழ்நாடு அரசு சுரண்டுகிறது உச்ச நீதிமன்றம். அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கூறிய மனு நீதிமன்றம் வழிகாட்டுதல். பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் பர்கூர் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு வலியுறுத்தல். வக்கு வாரியம் தொடங்க அரசு விதித்திருந்த விதிமுறைகளுக்கு உச்ச நீதிமன்றம் தடை. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். வருமான வரி தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்று வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நாட்டுக்கான பரவும் செய்தி போலியானது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் முதல்வர். தமிழனை தந்திட்ட தலைமகன். திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் நம் உயிரை தாயென அளித்திட்ட திருமகன் பேரறிஞர் அண்ணா. தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உறுதி. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு. பொதுக்குழுவில் ஓராண்டுக்கு தலைவர் பதவியை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அனைவரும் வாருங்கள், பாமக ஆட்சியமைக்கும் நிலையை ஏற்படுத்த பிரிந்து இருப்பவர்களை அழைக்கிறோம். ராமதாஸ் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புமணி தலைமையிலான கட்சிதான் பாமக. இந்த அணி அந்த அணி என சொல்ல வேண்டாம். பாமக வழக்கறிஞர் பாலு. ஒப்பந்த செவிலியர்களை அரசு சுரண்டுகிறது உச்சநீதிமன்றம். ஒப்பந்த செவிலியர்களின் உழைப்பை தமிழ்நாடு அரசு சுரண்டுகிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள். ஒரு தனித்திட்டத்தை ஏன் தொடங்கக்கூடாது? ஊதியம் தர வேண்டியது உங்கள் பொறுப்புதான். இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது, ஆனால் பணி செய்பவர்களுக்கு தர பணம் இல்லையா? ஒப்பந்த செவிலியர்கள் ஊதியம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய அரசு செவிலியர் சங்கம் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் அன்புக்கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கோரிய மனு. தமிழ்நாடு டிஜிபி சுற்றறிக்கையை பின்பற்ற நீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியில் இருக்கும் போது தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரிய மனு. அதிக போக்குவரத்து மிகுந்த பிரதான சாலைகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தகவல். ஆம்புலன்ஸ் உட்பட அனைத்து அவசரகால வாகனங்களும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் பகுதிகளில் தடை இல்லாமல் செல்ல முடியும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு உறுதிப்படுத்த வேண்டுமென சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அரசு தரப்பு. டிஜிபியின் சுற்றறிக்கையை பின்பற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற மறுசீரமைப்பு புதுப்பிக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி மற்றும் அங்கன்வாடி மைய திறப்பு விழா போன்றவற்றில் கழக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்ட பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய குறைகளை கேட்டு உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். வக்கு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்து உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறாரா என்பதை முடிவு செய்வதற்கான விதிகளை மாநில அரசுகள் வகுக்கும் வரை முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்கு வாரியம் தொடங்க ஒருவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் 128 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது பாகிஸ்தான் அணி. இந்தியா 16 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.